பரிமாறது எப்படி வெளியே வைக்கலாம் நீங்க கேட்டோம் வெளியில வைக்கலாம் நம்ம பொறுப்புக்கு 2 பிட்டு போய் வச்சுட்டு போயிடலாம். வாட்டர் பாட்டில் போயிட்டு போது உள்ள சிக்கன் மட்டன் வந்துருக்கு அதை என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படியே என்ன சொல்லணும் இல்ல அப்படி இல்ல இந்த லஞ்ச் எல்லாம் வந்துருச்சுங்க சுட வந்துருச்சு எடுத்துட்டு போறோம் இதை வந்து இடஒதுக்கீடுக்கு அப்புறம் வந்து வைக்கக்கூடியதான் அவங்களுக்கும் சாப்பிடலாமான்னு பாருங்க இல்ல எப்படி ஷேர் பண்ணி தானே நம்ம தான் சொல்லுவோம் இந்த எடுத்துக்கோங்க நம்ம கொடுக்கணும் யாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். இது என்ன மட்டனா சுக்காவா? அது மட்டன் சுக்கா என்ன தண்ணி இல்ல அதனால கொடுக்குறேன் தண்ணி இல்ல நான் என்ன சொல்றேன்னா இது பாருங்க இல்ல ஏன்னா நீங்க இல்ல நீங்க எடுக்க வேண்டாம் தர மாட்டோம் இப்படி வச்சுக்கலாமா இது ஒரு குழப்பமா இருக்கு நீங்க எடுக்க வேண்டாம் ஆனா நாங்க கொடுக்கலாம் கொடுக்க கூடாதுங்கிறது கிடையாது கொடுக்கலாம் ஆனா எல்லாம் சேர்த்து இல்ல இருக்கும் ஏதோ ஓகே சரி ஆமா 3:30 மணி 3:30 நாளா உங்களுடைய சேஃபர் சைடு நாங்க என்ன பண்ணுவோம்னா நீங்க வந்து சாப்பாடு எடுத்துங்கன்னு நாங்க ஒதுக்கி நின்றுவோம் நீங்க வந்து சாப்பாடு எடுத்துங்க இஃப் பிக் பாஸ் பனிஷ் யூ வில் பி ஆன்சரபிள் அவ்வளவுதான் இப்ப நம்ம ரூல்ஸ் படி பேசலாம் எந்த நெஞ்சில் இல்ல அப்படி கிடையாது இப்போ பிக் பாஸ் கீழ தான் நம்ம எல்லாரும் இருக்கோம் நாங்க பெர்மிஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல ப்ரோ அது என்னன்னா ப்ரோ இன்னும் 2 பேர் சேர்றோம் 2 பேருக்கும் தெரியும் சரிங்களா சாப்பாடு இதுக்கப்புறம் கடுமையாக இருக்கு ப்ரோமோ மாதிரி இருக்கட்டும் கொஞ்ச நேரம் கதை விட்டு கொடுப்போம் இதுவே பாவமா இருக்கு எனக்கு சார் இப்ப சாப்பாடு கொடுக்க போறீங்கன்னா இப்படி வச்சு எடுத்துக்க சொல்லுவீங்களா என்ன பண்ணுவீங்க இல்ல போட்டு கொடுத்துருவோம் இல்ல அதெல்லாம் எடுத்துக்கலாம் நடுக்கோட்ல வச்சிருவோம் அவங்க வேணுங்கிற அவங்க எடுத்துக்கிட்டோம் இல்ல சார் அவங்க இங்கே வந்து அதான் நான் சொன்னேன் இப்ப நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து எடுத்துங்க நாங்க ஹேண்ட்ஸ் அப் பண்ணேன் ஆனா வந்து எடுத்தா கண்டிப்பா உங்க படி சொல்லுங்க எப்படி அவர் வீட்டில் வார்த்தை அழுத்திருக்காரு பிக் பாஸ் இல்ல அது கரெக்ட் வீட்டு உரிமையாளர்கள் வான்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை சரி ரைட் அப்ப சாப்பாடு நீங்க இருக்கோ உங்க என்ன எடுத்துக்கலாம் சரி இங்க பாருங்க நீங்க வந்து சாப்பிடுங்க எங்களுக்கு தெரியாது சாப்பாடு இங்க இருக்கு பசிக்கிற ஆள் எடுத்துக்கலாம்ங்கிறது அவங்கவுங்க முடிவு பண்ணுங்க இதுல பனிஷ்மெண்ட்ன்றது நம்ம கொடுத்தா தெரியாதுங்கிறேன் நானு அது ரூல்ஸ் அப்ளை ஆனதுக்கு அப்புறம் ரூல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால ரூல்ஸ் போட முடியும் இப்ப நம்மளால ரூல்ஸ் போட முடியாது இல்ல அத போட முடியாது அதான் நானும் சொல்றேன் இல்லங்க இது பிக் பாஸ் வீடுங்க இப்ப அவர் சொன்னதை நீங்க கேளுங்க மச்சான் இல்ல மச்சான் இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்தா தான் நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும் அதான் மச்சான் நான் சொல்றேன் நம்ம பேசாம இருந்துக்கோங்க அவ்வளவுதான் ஃபிஷ் ஃபிங்கர் பொட்டேட்டோ சாம்பார் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பூன் எடுத்துக்கோங்க சாப்பிடலங்க இது என்னது ஏதோ தெரியல ஃபிஷ் ஃபிங்கர் சிக்கன் தான் ஷூரா என்ன சிக்கன் என்ன சார் சாப்பாடு என்ன சாப்பிடுறாங்க கீரை டயட்டா சார் இப்போ இட்லி சாப்பிடுறேன் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன் சார் அதனால ரொம்ப பசிக்குது அந்த இதுக்கு ஃபிஷ் ஃபிங்கர் இருக்குல்ல அது அப்பாடு முக்கியம் பிகிலா அதுலயா இது என்னது அதுலயா இல்ல என்னன்னு பாருங்க வெஜ்ஜா நான் வெஜ்ஜா பாருங்க நீங்க என்ன வந்து சாப்பிடுறீங்க வெஜ் பெருசா தான் தெரியும் நான் பூரி சாப்பிட்டேன் இன்னைக்கு நான்வெஜ் சரிங்க இது நான் பட்டாசு கூட